ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் திருவாரூர் மாவட்டம். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஜனவரி மந்த் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது? விடை மகாராஷ்டிரம். சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் 3 பரிசுகள் பெற்ற மாநிலம். முதல் பரிசு மகாராஷ்டிரம், 2ஆம் இடம் ஜம்மு காஷ்மீர், 3ஆம் இடம் கேரளா. குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்புக்கான படைப்பிரிவாக இந்திய கடற்படை தேர்வு செய்யப்பட்டது. மத்திய அரசின் துறைகளின் கீழ் சிறந்த அலங்கார ஊர்தியாக வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை பிரதிபலித்த மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டது. தமிழகத்தின் சார்பில் வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. சமீபத்தில் விமான விபத்தில் காலமான அஜித் பவார் எந்த மாநிலத்தின் துணை முதல்வராக பதவி வகித்து வந்தார்? விடை மகாராஷ்டிரம். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். மகாராஷ்டிர மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ். தமிழக அரசின் உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் பொன்னேரி பாடியநல்லூரில் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை 9 ஜனவரி 2026 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள 1.91 கோடி குடும்பங்களை நேரில் சந்தித்து கனவுகளை கேட்டறிய உள்ளது தமிழக அரசு. சுமார் 50,000 தன்னார்வலர்கள் இந்த திட்டத்தில் இடம்பெறுவார்கள். நிதி ஆயோக்கின் 4வது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2024 தரவரிசையில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம்? விடை 2வது. மாநிலங்களின் ஏற்றுமதி கொள்கைகள், வர்த்தகத்துக்கான சூழல், தரம், உள்கட்டமைப்புகள், ஏற்றுமதி விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை வெளியிடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான 4வது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு தரவரிசை பட்டியலில் முதலிடம் மகாராஷ்டிரம், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் குஜராத், 4ஆம் இடம் உத்தரப்பிரதேசம், 5ஆம் இடம் ஆந்திரம், 6ஆம் இடம் கர்நாடகா. கூற்று 1. தரையிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய குறுகிய தொலைவு அதிநவீன ஏவுகணையின் பெயர் பிரளை ஆகும். கூற்று 2. DRDOவால் தயாரிக்கப்பட்ட பிரளை ஏவுகணை 1000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து சென்று 500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்க வல்லது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி 2025ஆம் ஆண்டு டேஷ் புலிகள் உயிரிழந்துள்ளது. விடை 166. இந்தியாவின் புலி மாநிலம் என அழைக்கப்படுவது மத்திய பிரதேசம். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 131 பேர். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம பூஷன் 2, பத்மஸ்ரீ 11. நம்ம சேனலில் பத்ம விருதுகள் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2026ஆம் ஆண்டுக்கான ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சந்திரசேகர கம்பாரா. 2026ஆம் ஆண்டுக்கான ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருதுகள் வாழ்நாள் சாதனையாளர் பிரிவு சந்திரசேகர் கம்பாரா, சிறந்த புனைப்பிரிவு சுபிதாபா, புனைப்பிரிவு சுதீப் சக்கரவர்த்தி, அறிமுக எழுத்தாளர் நேஹா தீக்ஷித் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 2026 அன்று இந்திய மகளிர் காக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர்? விடை ஜோடு மரைன். இவர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். கத்தாரில் நடைபெற்ற உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை மேக்னஸ் கார்ல்சன். இதே தொடரில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? விடை 1996. மேற்கு வங்கத்தில் பாயும் கங்கை நதியில் கட்டப்பட்டுள்ள ஃபராக்கா குறுக்கணையை சுற்றியுள்ள நீரை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் 1996ஆம் ஆண்டு இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1960ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையொப்பமானது. கேலோ இந்தியா 2வது கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த அணி? விடை கர்நாடகா மாநிலம். 2வது கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜனவரி 5 to 11 வரை தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசத்தில் உள்ள டையூவில் நடைபெற்றது. இப்போட்டியில் கர்நாடக அணி 11 பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு அணி 2ஆம் இடம் பிடித்தது. மணிப்பூர் 3வது இடம் பிடித்தது. இத்தொடரின் மஸ்காட் பியர் எ டால்பின். 2025ஆம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம்? விடை தமிழ்நாடு. இப்பட்டியல் முதல் 4 இடங்கள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, உத்தரப்பிரதேசம். தமிழர் திருநாளை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 2009. 2026 பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு 2.23 கோடி குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசுடன் ரூபாய் 3000 வழங்கப்பட்டது. ராணி வேலு நாச்சியார் பிறந்த தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 3. ஜனவரி 2026இல் தேசிய புலனாய்வு முகமை தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை ராகேஷ் அகர்வால். ஜனவரி 2026இல் இந்திய விமானப்படையின் 50வது துணை தளபதியாக பொறுப்பேற்றவர்? விடை நாகேஷ் கபூர். இந்திய விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி அமர்பிரீத் சிங். ஜனவரி 2026இல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர்? விடை ஆனந்த் ஸ்வரூப். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின்படி தமிழக அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஊதியத்தில் %% ஓய்வூதியமாக வழங்கப்படும்? விடை 50%. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் 3 ஜனவரி 2026 அறிவிக்கப்பட்டது. 50%க்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முறுவலையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும். 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த நாள்? விடை 5 ஜனவரி 2026.
சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 5 ஜனவரி 2026 அன்று 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் எண்ம முன்னேற்றத்துக்காக உலகம் உங்கள் கையில் எனும் கருப்பொருளின் கீழ் 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 2026 வெனிசுலா இடைக்கால அதிபராக பதவியேற்றவர் யார்? விடை டெல்சி ரோட்ரிக்ஸ். வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்கா சிறைபிடித்ததை தொடர்ந்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் பதவியேற்றார். தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 12. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக 1985ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் இக்னைட் த செல்ஃப், இம்பேக்ட் த வேர்ல்ட். இந்த தினத்தையொட்டி தில்லி பாரத மண்டபத்தில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு நடைபெற்றது. புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை குஜராத் மாநிலம். இந்திய கடலோர காவல் படையின் மிகப்பெரிய கப்பல் எது? விடை சமுத்திர பிரதாப். சமுத்திர பிரதாப் என்பது ஒரு மாசு கட்டுப்பாட்டு கப்பல். இந்த கப்பலை வடிவமைத்த நிறுவனம் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். சமீபத்தில் காலமான மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை பில்லியர்ட்ஸ். இவர் கொல்கத்தா, மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். 1990 உலக சாம்பியன் பட்டம் வென்றார். 2005ஆம் ஆண்டு மத்திய அரசின் தியான்சந்த் கேல் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி %% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. விடை 6.6%. ராஞ்சியில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா மகளிர் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை எஸ்ஜி பைப்பர்ஸ். இன்ஸ்பயர் காம்பிட் 2026 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? விடை பாகிஸ்தான், அமெரிக்கா. கூற்று 1. உள்ளாட்சித்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, மின்துறை உள்ளிட்ட 16 துறைகளின் 51 சேவைகள் வாட்ஸ்அப் மூலம் பெறும் வசதியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. கூற்று 2. நம்ம அரசு என்ற இந்த வாட்ஸ்அப் சேவையை 78 45 2 52 52 5 என்ற எண்ணில் பெறலாம். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2026ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? விடை தச்சன்குறிச்சி, புதுக்கோட்டை. இந்தியாவில் முதலில் 8வது மாநில ஊதிய குழுவை அமைத்த மாநிலம்? விடை அசாம். இதன் தலைமை சுபாஷ் தாஸ். 8வது மத்திய ஊதிய குழுவின் தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். புத்தரின் புனித நினைவு சின்னங்களின் சர்வதேச கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இடம்? விடை புதுடெல்லி. இந்த கண்காட்சியின் தலைப்பு தி லைட் அண்ட் தி லோட்டஸ். ஜனவரி 2026 சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கு நடைபெற்றது? விடை சபர்மதி ஆற்றங்கரை, குஜராத் மாநிலம். 2026 சர்வதேச மலர் கண்காட்சி அகமதாபாத், குஜராத்தில் நடைபெற்றது. ஜனவரி 2026 நிலவரப்படி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர் யார்? விடை இந்தியா. 150.18 மில்லியன் டன் அரிசி உற்பத்தி செய்துள்ளது.
2026 இந்தியாவின் 77வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் யார்? விடை அன்டோனியோ லூயிஸ் டா கோஸ்டா மற்றும் உர்சுலா வான் டெர் லேயன். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம். யுனைடெட் கோப்பை 2026 டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை போலாந்து. சாகித்ய அகாடமிக்கு நிகராக செம்மொழி இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருதை எந்த மாநில அரசு வழங்க உள்ளது? விடை தமிழ்நாடு. இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழிய இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருது மற்றும் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த விருதானது முதல் கட்டமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக எங்கு கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடங்கப்பட்டது? விடை அந்தமான். இத்திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாள சின்னத்தின் பெயர்? விடை உதய். இச்சின்னத்தை வடிவமைத்தவர் அருண் கோகுல். தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மு.ப. சத்தியவேல் முருகனார். தமிழ்நாடு அரசின் விருதுகள்: அண்ணா விருது 2025 துரைமுருகன், பெரியார் விருது ஆ. அருள்மொழி, திருவி.க. விருது வே. இறையன்பு, பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா, பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி, அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன், காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா, கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது சு. செல்லப்பா, கலைஞர் விருது விடுதலை விரும்பி. தமிழ்நாடு அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகள்: மரபுத்தமிழ் பிரிவு தா. ராமலிங்கம், ஆய்வுத்தமிழ் பிரிவு சி. மகேந்திரன், படைப்புத்தமிழ் பிரிவு இரா. நரேந்திரகுமார். இலக்கிய மாமணி விருது பெறவுள்ள விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டது. ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை பார்சிலோனா. நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நாள்? விடை 17 ஜனவரி 2026. ஹவுரா குவஹாட்டி இடையே நாட்டின் முதலாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தின் மால்டாவில் 17 ஜனவரி 2026ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபராக 7வது முறையாக யோவேரி முசேவேனி தேர்வு செய்யப்பட்டார்? விடை உகாண்டா. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 9. அயலக தமிழர் நாள் ஜனவரி 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். 2025 இந்திரா காந்தி அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை கிராசா மச்செல். இவர் மொசாம்பிக் சமூக ஆர்வலர். எங்கு கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை தமிழக முதல்வர் 17 ஜனவரி 2026 அன்று திறந்து வைத்தார்? விடை பரமக்குடி, ராமநாதபுரம்.
உத்தமர் காந்தியடிகள் தோழர் ஜீவா திருவுருவ சிலைகளுடன் கூடிய நினைவு அரங்கத்தை சிராவயல் கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் நிறுவப்பட்ட வீறு கவியரசர் முடியரசனார் உருவச் சிலையை முதல்வர் திறந்து வைத்தார். 872 ஏக்கரில் எங்கு அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். விடை திருவள்ளூர் மாவட்டம். 2026 ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற அணி. விடை ஹரியானா. கூற்று 1. மத்திய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2026-27 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% 7.2% வரை இருக்கும். கூற்று 2. மத்திய தலைமை பொருளாதார ஆலோசகர் வி. அனந்த நாகேஸ்வரன் மேற்பார்வையில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் பிரிவு இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. தேசிய ஸ்டார்ட் அப் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 16. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் இன்க்ளூசிவ் குரோத், விமன் அண்ட் எம்எஸ்எம்இ எம்பவர்மெண்ட். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 16 ஜனவரி 2016. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம். விடை விசில். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2026 பாரதிய ஜனதா கட்சியின் 12வது தேசிய தலைவராக தேர்வானவர் யார்? விடை நிதின் நவீன். இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமிழக அரசின் 2026 ஆண்டு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பெற்ற கலிமுல்லா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விடை திருப்பூர் மாவட்டம். 2026 குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விருதுகளை வழங்கினார். நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜி. வீரமணிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த காவல் நிலையத்துக்கான கோப்பை முதல் பரிசு மதுரை மாநகரம், 2ஆம் பரிசு திருப்பூர் நகரம், 3ஆம் பரிசு கோவை மாவட்டம். 2026 ஐசிசியின் ஆடவர் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்திற்கு பதிலாக சேர்க்கப்பட்ட நாடு எது? விடை ஸ்காட்லாந்து. 2026 ஆண்டு 10வது 2020 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் நடைபெறவுள்ள வங்கதேச உலகக்கோப்பை 2020 ஆட்டங்களை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியது. ஆனால் ஐசிசி வங்கதேச கோரிக்கையை நிராகரித்து வங்கதேச அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை டீமில் சேர்த்துள்ளது. கூற்று 1. மத்திய அரசால் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. கூற்று 2. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 30 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டு உள்ளது. இத்திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட 342 மையங்களுக்கு மாநில எழுத்தறிவு விருது வழங்கப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர்? விடை இசிஐ நெட். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார். 22 ஜனவரி 2026 அன்று தமிழக முதல்வர் தொடங்கி வைத்த பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் எத்தனை சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன? விடை 18 சேவைகள். மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 9 மே 2015.
மத்திய அரசின் நிதி ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அடல் ஓய்வூதிய திட்டத்தை வரும் 2030-31 நிதியாண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைப்பு சாரா துறைகள் பணிபுரியும் தொழிலாளர்கள் உட்பட 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 60 வயதுக்கு பிறகு மாதம் ரூபாய் 1000 முதல் 5000 வரை உத்தரவாத ஓய்வூதியம் பெறுவதை நோக்கமாக கொண்டது இத்திட்டம். 56வது உலக பொருளாதார உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை டாவோஸ், சுவிட்சர்லாந்து. இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் எ ஸ்பிரிட் ஆஃப் டயலாக். தமிழக அரசின் முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை கோயம்புத்தூர். உலக பொருளாதார கூட்டமைப்பின் 4ஆம் தொழில் புரட்சிக்கான புதிய மையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது? விடை ஆந்திர பிரதேசம். 4ஆம் தொழில் புரட்சி மையங்கள் இந்தியாவில் மும்பை மற்றும் தெலுங்கானாவில் ஏற்கனவே அமைந்துள்ளது. தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 25. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் மை இந்தியா மை ஓட். தேசிய வாக்காளர் தினம் முதலில் 2011ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை 24 ஜனவரி 1950. உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய முதல்வர் யோகி ஆதித்யநாத். ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரேம் பிரகாஷ். 2026ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுபான்சு சுக்லா. அசோக சக்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1952. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரரான சுபான்சு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டது. கீர்த்தி சக்ரா விருதானது மேஜர் ஹர்ஷ்தீப் சிங், சுபோதார் தோலேஸ்வர் சுப்பா, பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சௌரிய சக்ரா விருது 13 பேருக்கும், சேனா பதக்கங்கள் 44 பேருக்கும், நவோ சேனா பதக்கங்கள் 6 பேருக்கும், வாயு சேனா பதக்கங்கள் 2 பேருக்கும் வழங்கப்பட்டது. 2026 ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை வேதானந்தா கலிங்கா லான்சர்ஸ். 2026 கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் முதல் கட்ட போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஹரியானா. தமிழ்நாடு 6வது இடம் பிடித்தது. 2026ஆம் ஆண்டின் முதல் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்பானது? விடை ஜனவரி 25. மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகிறது. 7 ஜனவரி 2026 நிலவரப்படி கர்நாடகாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த முதல்வர் என்ற பெருமையை பெற்றவர்? விடை சித்தராமையா. யாருடைய பிறந்த நாள் தேசிய பராக்கிரம தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 23 ஜனவரி 1897 அன்று இன்றைய ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் பிறந்தார். இவர் பிறந்த தினமான ஜனவரி 23 தேசிய பராக்கிரம தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. DRDO நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1 ஜனவரி 1958. DRDOவின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. DRDOவின் தற்போதைய தலைவர் சமீர் வி காமத். ஐநா சபை எந்த ஆண்டினை
மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது? விடை 2026. 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாகவும் ஐநா சபை அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா சபை பொதுச் செயலாளர் விருதை வென்றவர் யார்? விடை சுவாதி சாந்தகுமார். இவர் கர்நாடகாவைச் சேர்ந்தவர். ஆரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை கண்ணூர் மாவட்டம், கேரளா. இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் ஆரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் ஆகும். பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த நாள்? விடை 27 ஜனவரி 2026 அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனப்படும் கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. HPV திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் 9 வயது முதல் 14 வயது உடைய 30,209 குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் ராக்கெட் எது? விடை PSLV C-62. 12 ஜனவரி 2026 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து இஸ்ரோவின் PSLV C-62 ராக்கெட் மூலம் EOS-N1 செயற்கைக்கோளுடன் 15 சிறிய செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்பட்டது. PSLV C-62 ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிடப்பட்ட இலக்கை சென்றடையவில்லை. 2026ஆம் ஆண்டிற்கான ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம்? விடை 80வது. இந்த தரவரிசையில் முதல் 3 இடங்கள்: முதல் இடம் சிங்கப்பூர், 2ஆம் இடம் ஜப்பான் மற்றும் தென்கொரியா, 3ஆம் இடம் ஸ்பெயின். 2025-26 விஜய் ஹசாரே கோப்பை 33வது சீசனில் பட்டம் வென்ற அணி எது? விடை விதர்பா. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை இந்தியா. இந்த மாநாட்டிற்கான தீம் பில்டிங் ஃபார் ரெசைலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்தியாவின் 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை ஆரியன் வர்ஷ்னி. இவர் டில்லியைச் சேர்ந்தவர். நண்பர்களுக்கான கேள்வி: வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.